பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவோட அம்மா ஃபைனலி வந்துட்டாங்க உள்ள. ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்க சூப்பர் சாங்கோட வேறு லெவலில் என்ட்ரி. 72 வயசு அவங்களுக்கு. பாருவோட லேட் சைல்டு அவங்க. பாருக்கு 30 வயசு தான். ஸோ எந்த மாதிரியான ஒரு இது பாருங்கள். அதான் அதுக்கு தான் இவ்வளோ எதிர்பார்ப்பு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க காலையில், ஏன்னா 24 ஹவர்ஸ் இருக்கணும்ல. ஓப்பன் பண்ணுறாங்க. பாருவோட அம்மா வெயிட் பண்ணுறாங்க இங்கே. லக்கேஜோடு வெயிட் பண்ணுறாங்க, பேக்கோட சூட்கேஸோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போய் கேம் ஆடுது, ஒரு பால் கேமு. இப்படி சுற்றி கொஞ்சம் கஷ்டங்க பாருக்கு. கொஞ்சம் கேமு சுற்றி ஆட வச்சுட்டாங்க. ஆடி வச்சு பாலை கீழே தட்டி கொண்டு வந்து பாலில் போடணும். ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு அம்மா அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கும்போது ஸோ அது வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர், தமிழ் ப்ரொஃபஸர், அதனால் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அம்மா பிள்ளைங்க பார்க்குறது ரொம்ப ரேரு. ஸோ அதில் வந்து இவங்க 2 பேருமே வந்து நல்ல மைண்டுங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல பேச்சு திறமை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தாய் மகள். கமரு அப்படியே பார்க்குறான் கண்டுபிடிக்கும் போது, அவனுக்கே கண் கலங்குது ஒரு மாதிரி. ஸோ பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கேன் நல்லா இருக்குன்னு அது வந்தோடனே என்ன பார்க்குதுண்ணா அவங்க அம்மா என்ன பார்க்குறாங்கன்னா, அடிபட்டு இருந்துச்சுல பாருக்கு இதில் கண்ணுக்கு பக்கத்தில், அது இதாகிடுச்சு காஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் ஒரு அம்மா எப்படி நினைக்கும், நான் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்களா, அந்த ஒரு தவிப்பு தான். ஸோ வந்து பார்த்து அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்போ ஓகே அப்படின்னு குதிக்குது. ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க, ஏன் புலம்புறேன்னா எல்லாம் ஓகே தானே, நல்லா தானே போகுது, ஏன் புலம்புற, எல்லாம் ஓகே தான். இல்லை என் புலம்புறன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, தெரியலையா உனக்கு, நானும் கமருதுன்னு லவ் பண்ணும்ல, இல்லை லவ் பண்ணவா வேண்டாமா இப்போயே சொல்கிறியா, சரி 24 ஹவர்ஸ் இருக்குது, பேசி தெரிஞ்சுப்போம். ஆனால் என்னென்னா அவங்களே பார்க்குறாங்க பாசிட்டிவிட்டிங்க. தாய் வந்து ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ வந்து திட்டத்தை விட நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கூடயும் நல்லா பழகி அந்த மாதிரியான ஒரு அம்மாவாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் வேறு. ஸோ எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி வச்சு சம்பவம் தான் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக. ஸோ 24 ஹவர்ஸில் ஹிண்ட்டு பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பாருக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்து, நீ விளையாடு, டைவெர்ட் ஆகாத, கேமை விளையாடு, பார்த்துக்கலாம், ஸோ யாரையும் நம்பாத, கேம் ஆடு, அடித்து விளையாடு, கப்போட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருந்தால் டாப் 5 தான் வர முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் பாரு. வெயிட் பண்ணி சம்பவத்தை பண்ணி விடுங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.